வணக்கம் சார். என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. யோ, ரேஷன் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதை மட்டும் சொல்ல. மாணிக்கம் சார். அப்பா பேர் என்ன? ரங்கசாமி. ஃபிங்கர் பிரிண்ட் வை. யோ, வேற வரல வையா. காய ரேகை இல்லாதவன்லாம் ஏன்டா ரேஷன் கடைக்கு வந்து ஏன் தாலியா இருக்கிறீங்க? போய் வெயிட் பண்ணுப்ப. மாணிக்கம். வேணாப்பா, விட்ரு. அதெல்லாம் மாணிக்கம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏய், ரேஷன் கார்டை மறந்து மெஷின் மேலே வச்சுட்டு போற பாரு. அதை எடுத்துட்டு போடா. சார், பாமாயில் இருக்குதா சார்? டேய் டேய், என்னடா சிரிக்கிறா? சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களை பேசினாலே சிரிப்பு வருது, கோபம் வருது. உங்களை பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா? சொல்லுங்க, நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் யார் யார்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் யார் யார்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றேன்டா சொல்றேன். நான் படிச்ச படிப்புக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடைக்கல. அதான் மாமே பக்கம் வேலை தேடி போனேன். கையிலே 10 பைசா கூட இல்ல. என் ஃப்ரெண்டு ரூம்ல தங்கியிருந்தேன். அப்போ கிட்ட சிங்கிள் டீ குடி கூட காசு இல்லடா. அப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ண தெரியுமா? பீடி இழுத்தோம். காலையில ஒரு பீடி, மதியம் ஒரு பீடி, ராத்திரி மட்டும் இழுக்கல. பீடி தீர்ந்து போச்சா? இல்ல, ராத்திரி மழை வந்து பீடி கிட்ட ஃபுல்லா தண்ணியில முழுகிடுச்சு. அப்போதான் நான் முதல் முறையா பார்த்தேன். யாரு? இந்த தம்பு. ஓ அண்டிடா. அப்போ நீ பாம்பேல போக்கிரி தர பண்ணல, பொறுக்கி தரதா பண்ணிருக்க. ஏய், என்னடா பண்ற? சொல்லுங்க, நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் யார் யார்? நீங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. இன்னைக்கு காலையில நீ அந்த ஏரியால என்ன பண்ணிட்டு இருந்த? கோவிலுக்கு வந்திருந்த. நீ கோவிலுக்கு வரும்போது கொண்டு வந்திய நீல கலர் பாய், போகும்போது அது எங்க போச்சு? நான் எதையும் கொண்டு வரல. மாணிக்கம், மாணிக்கம், உனக்கு அடி ஒன்றும் பாடலையே. பாஷா, பாடி பாஷா. அந்த பொண்ணாலே நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. நார்மலா கேள்றா. சொல்றா. சொல்லிடுற. கோவில்ல பொரிக்கடலையும் டீயும் கொடுக்கறதா சொன்னாங்க. அதான் சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். என்ன விட்டுருங்க சார். என் ஃப்ரெண்டு தான் சார் பொரிக்கடலை கொடுக்குறாங்கன்னு சொன்னா. எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது சார். அவன் சொன்னது நம்பிதான் சார் வந்தேன். மாணிக்கம், ஆளை மாத்தி தூக்கிட்டோன்னு நினைக்கிறேன்பா. சார், காசு இருந்தா கொடுங்க சார். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஏய், யாரா நீ? நான் தான் சுகர் சோமு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து உன் பேரு வரலாறுலாம் கேட்டேனடா. நீ என்ன போயிட்டு இருக்க? சுகர் வந்துருச்சு சார். காசு கொடுத்து இந்த பாய்க்கு உதவி பண்ணுங்க சார். நான் உனக்கு இங்க வேலையை போட்டு தரேன், பண்றியா? வேலை கொடுத்தீங்கன்னா வேலையெல்லாம் செய்யணும். கஷ்டமா இருக்கும் சார். காசு மட்டும் கொடுங்க. கேட்டா எனக்கு கருப்பூச்சி பார்க்க பாவமா இருக்கே, வேலை போட சொல்லி கேட்டா எங்கிட்ட வேலையை கட்டுறியா? ஏய், இந்த பாச்சாவை கெட்டி போடுறடா. டேய், என்ன விடுங்கடா. அங்க என்னடா பாக்குற? அங்க எக்கோ அடிக்குதுண்ணா, கேட்டிங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, பாத்தீங்களா சார்? சொல்லு, கோயிலே பாம்பு வச்ச? சொல்லு. யோ, என்னையா சொல்ற? கோவில் எதுக்குடா பாம்பு வச்ச? நான் வைக்கல சார். இந்த நாய் உடம்புல பாம்பை கட்டி கோயில தூக்கி போட்டு வாங்கடா. மாணிக்கம், ஒரே சை. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி. சாரி மாணிக்கம். டேய், என்ன விடுங்கடா. ஐயோ ரங்கசாமி, சொல்லுங்க சார். என்ன உன் பையனை காணோம்? என்ன பயந்துட்டானா? அவ பயந்தது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆமா, நீ எப்படி பார்த்துருப்ப? நீ தான் நைட்டு குடிச்சு பார்லைய படுத்துடுவிய. அவ சொல்ல மாட்டா, சொன்னா செஞ்சிடுவா. அவ ஒரு வாட்டி சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்டா பஞ்சு மிட்டாய் தலையா, என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவனுக்கு பில்டப் கொடுக்குறியா? தம்பி, தப்பு பண்ற பாஷா என்கிட்ட மோதாத. அது உனக்கு தான் பிரச்சனை. முடிச்சிடுறேன். இன்னும் 7 நாட்களோட முடிச்சிடுறேன். எது? இன்னும் 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? இன்னும் 7 செகண்ட்ல ஒன்ன முடிக்கிறேன். பாக்குறியா?
கொஞ்சம் அங்க பாரு. கொஞ்சம் அங்கேயே பாரு கண்ணா. என்னடா பாக்குறது? டேய் பாஷா எங்கடா? அவ அப்பவே ஓடிட்டா சார். அப்போ எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா ஏதாவது? என்னடா பாஷாடா பெரிய ஆள் தானப்பா. அந்த ஆண்டனிய பத்தி இந்த ரங்கசாமிக்கு தான் தெரியும். அவ கொடூரமானவ. அவ கையில அரசாங்கமே இருக்குதுடா. அப்பேற்பட்டவகிட்ட நான் ஏன் வேலை பாக்குறேன்னு நினைக்கிறியா? ஒன்னும் இல்லாம அதாவது என் பாம்பைக்கு வந்தப்போ அவன் தான் சோறு போட்டான். அவன் உப்ப சாப்பிட்டுருக்கேன். 1 கிலோ உப்பே 10 ரூபா தான்டா. 1 கிலோ உப்பு வாங்க துப்பு இல்லாத நாய் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? டேய் மாணிக்கா, நான் உன் அப்பன்டா. உன்னை மாதிரி ஆள கஷ்டப்படக்கூடாதுல மகாத்மா காந்தி அப்பயே உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அட்ரா செருப்பாலேடா அட்ரா. போதுபடா. என்ன ரங்கசாமி நடந்து போயிட்டு இருக்க? ஸ்கூட்டரை திருட்டான்களா? என்ன பாஷா ஒத்துக்கிட்டானா? சொல்றா, பாஷா ஒத்துக்கிட்டானா? என்ன தரைய பாக்குறான்? அட 10 ரூபா காயினு. ரங்கசாமி நீ கிளம்ப, நாம அப்புறம் பேசுவோம். இல்ல பரவாயில்ல சார், நீங்க பதில பாக்க நான் பைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, வா. டிரைவர் வண்டி எடு. பட்டாட 10 ரூபாயை தூக்கிட்டாடே. பாஷா, என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நீயும் ஒரு தப்பை பண்ணிட்ட. உன் அப்பனை என்கிட்ட விட்ட. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க வரல, அவனை நான் கொன்னுடுவேன். 15 minutes later. 15 நிமிஷம் ஆச்சுடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? அவனை சுட்டு கொண்டுன்னு அர்த்தம். சும்மா ஒரே சுட்டா அவன் கல்லாப்பட்டில இருந்து கை யோசியா? எத சுட்டாதா? டேய் வந்த தட்டா சுட்டா. நான் நடுவுல போது உன்னை காப்பாத்திருக்கட்டா. நீ எவ்வளவு நல்லவில்லா இல்லையே. சும்மா உண்மையை சொல்லு, தப்பிச்சு ஓடலாம் தானே பார்த்தேன். உன்னை போய் காப்பாத்த ட்ரை பண்ணல, இது எனக்கு தேவைதான்டா. சாவுங்கடா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். சுப்பிரமணி, என்னடா இது? சரி சார், மீட்டிங் சீசன்ல அதான். சுப்பிரமணி சார், இது முடியாம போக சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் இட்லி.